அனைவருக்கும் வணக்கம். மே 19, 20க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தமிழ்நாடு நியூஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 1.72 லேக்ஸ் வந்து கொரோனா வேக்சின் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ அதில் 1 லேக் வந்து கோவிஷீல்டு, 72 வந்து பார்த்திங்கன்னா கோவேக்சின். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டெர்லைட் பிளான்ட் இன் தூத்துக்குடி ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க மெயின்டெனன்ஸ் ரீசனுக்காக. இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டேட் லெவல் கோஆர்டினேஷன் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க வித் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அண்டு என்ஜிஓஸ். யாருக்குன்னா கோவிட்-19 அஃபெக்ட் ஆனவங்களுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து 18 to 44 ஏஜ் குரூப்புக்கான வேக்சினேஷன் வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ராஜீவ்காந்தி அசாசினேஷன் கேஸில் 7 மெம்பர்ஸ் வந்து இப்போது 30 இயர்ஸ்க்கு அபோவாக பனிஷ்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ அவங்கள மன்னித்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி சீஃப் மினிஸ்டர் வந்து பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்துக்கு வந்து லெட்டர் சென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு நேஷ்னல் நியூஸ் பார்க்கலாம். சென்டர் வந்து பார்த்திங்கன்னா டிஏபி டைஅமோனியம் பாஸ்பேட்டுக்கான ஃபெர்டிலைசர் சப்சிடி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் ஃபார்மர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஸோ யூஸ்வலாக ஃபார்மர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ₹500 பெர் பேக் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா 2400 அளவுக்கு வந்து ஒரு பேக்கோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது எதனாலும் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் வந்து அமோனியம் அண்ட் பாஸ்பேட்டில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து இதை இம்போர்ட் பண்ணுறதுனால ஸோ ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் ரிமைனிங் சப்சிடிஸ் அமௌண்ட் ஃபுல்லாகவே வந்து ஆல்மோஸ்ட் 140% வந்து கவர்மெண்ட்டே வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில் ஆடட் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா இஃப்கோங்கிற கம்பெனி தான் இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ். ஸோ டிஏபி வந்து என்ன ரீசன் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஹைலி சால்யூபிள், அதாவது ஈஸியாக கரையக்கூடியது. ப்ளஸ் வந்து பிளான்ட்டோட நியூட்ரிஷனுக்கு பாஸ்பரஸ் அண்ட் நைட்ரஜன்ஸ் சோர்ஸ் வந்து கொடுக்குது. ப்ளஸ் வந்து ரூட்டோட டெவலப்மெண்ட்டுக்கும் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் ஃபார்மர்ஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா யூரியா அண்டு டிஏபி இது 2 தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதிகமாக யூஸ் பண்ணுறது யூரியா, அதுக்கு அடுத்த லெவலில் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டிஏபி. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ஜிஓஸ் கேன் ஓப்பன் டெல்லி அக்கௌண்ட்ஸ் டில் June 30. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா என்ஜிஓஸ் அரசு சாரா அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து ஃபண்டு ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னா எஃப்சிஆர்ஏ அக்கௌண்ட்டுங்கிறத வந்து க்ரியேட் பண்ணியிருக்கணும். எங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மெயின் பிரான்ச் டெல்லியில். ஸோ இது வந்து கம்பல்சரி ப்ரொவிஷனாக இந்த எஃப்சிஆர்ஏ ஆக்ட் வந்து சொல்லுது. ஸோ இதுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா March 31 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. இப்போ கோவிட் சுச்சுவேஷனால் June 30 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எஃப்சிஆர்ஏ ஆக்ட் படி பார்த்திங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 2010 படி பார்த்திங்கன்னா ஸோ ஒவ்வொரு என்ஜிஓஸும் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி 5 years வந்து அவங்களோட லைசன்ஸ் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ என்ஜிஓஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஜிஸ்டர்டு அமைப்பு. சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1816 படி பதிவாக இருக்கணும். ஸோ இவங்களோட மெயின் மோட்டோ என்னென்னு பார்த்திங்கன்னா நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ இவங்களுக்கு வந்து மக்களுக்கான பேசிக் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க பேஸ்ட் ஆன் பர்சனல் இன்ட்ரெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா மெடிசின் ஃப்ரம் ஸ்கை. ஸோ இது ஒரு நியூ இனிஷியேட்டிவாக சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ரோன் யூஸ் பண்ணி மெடிசின்ஸை வந்து ஒரு மெயின் சென்டர்லேருந்து ஒவ்வொரு சப் சென்டருக்கும், அதாவது ப்ரைமரி ஹெல்த் சென்டருக்கு வந்து மெடிசினை வந்து கொண்டு போகிறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணுறதா சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு 16 ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்க்கு வந்து இந்த மெடிசின்ஸை வந்து ட்ரையல் பேசிஸில் கொடுத்து பார்த்துருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா மியூகோர்மைகோசிஸை வந்து எபிடமிக்காக டிக்ளேர் பண்ணுற நியூஸு. ஸோ இதில் மியூகோர்மைகோசிஸ்னால் என்னென்னு ஃபஸ்ட் பார்க்கலாம். மியூகோர்மைகோசிஸ்னால் வந்து பிளாக் ஃபங்கஸ்ன்னு இப்போது டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. இது வந்து ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஓகேங்களா. ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இது யாருக்கெல்லாம் வருதுன்னு பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், அதாவது டயபெட்டிஸ் மெலிட்டஸ் சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு. ப்ளஸ் வந்து கோவிட்-19 இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அவங்களுக்கு வந்து ஹை டோஸ் ஸ்டீராய்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரியான பர்சன்ஸும் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கண்ணை தான் வந்து பாதிக்கதாக சொல்கிறாங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா மூக்கு, காது, அப்புறம் பிரெயினையும் வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இது வந்து மார்டாலிட்டி ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை க்யூர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிஃபங்கல் ட்ரக்கு நேம் வந்து ஆம்போடெரிசின் பி. ஸோ இதனுடைய ப்ரொடக்ஷனையும் வந்து கவர்மெண்ட் இப்போது இன்க்ரீஸ் பண்ண சொல்லி ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது சில ஸ்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான், தெலுங்கானா அண்ட் தமிழ்நாடு ஸ்டேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எபிடமிக்காக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ
இதில் ஒரு 3 கேட்டகரி பார்ப்போம். எண்டமிக், எபிடமிக், பேண்டமிக். அதாவது ஒரு டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுறது வந்து 3ஆ சொல்லுவாங்க. எண்டமிக்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் ஏரியாவில் ஸ்ப்ரெட் மட்டும் இருக்கிறது. இது வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆன டிசீஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. எக்ஸாம்பிள் சிக்கன் பாக்ஸ், மலேரியா இதெல்லாம். எபிடமிக்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு பெரிய அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய டிசீஸு. பட் வித்தின் ஒரு கண்ட்ரி இல்லைன்னா ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து எபிடமிக். பேண்டமிக்ங்கிறது ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது. ஸோ இது எக்ஸாம்பிள் வந்து கோவிட்-19. ஓகேங்களா. ஸோ இப்போது ரீசெண்டாக நியூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மியூகோர்மைகோசிஸை வந்து எபிடமிக்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுங்க, அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இங்கே கொஸ்டின்ஸ் வரும். ஏன் வந்து சென்டர் வந்து சொல்லணும், ஏன் சென்டரே அதை டிக்ளேர் பண்ணலாம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எபிடமிக் டிசீஸ் ஆக்ட் 1897 இருக்குது. ஸோ இந்த ஆக்ட் படி தான் ஒவ்வொரு டிசீஸும் வந்து ஒரு ஸ்டேட்டில் எபிடமிக்காக என்ன மாதிரியான ஸ்ப்ரெட் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஆக்ட். ஸோ இது ஆக்ட் படி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அதிகாரம் இருக்குது. அதுக்கான ஸ்பெஷல் மெஷர்ஸ் எடுக்கிறதோ அதனுடைய ரெகுலேட் பண்ணுறதோ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் இருக்குது. ஈவன் இந்த ஹெல்த் செக்டருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் சப்ஜெக்ட். இது வந்து நீங்கள் பாலிட்டியில் ஷெட்யூல் 7 வரும், படிப்பீங்க. ஸோ இந்த ஸ்டேட்டுக்கு தான் வந்து ஃபுல் அதிகாரம் இருக்கும் இதில். ஸோ இருந்தாலுமே சென்டரும் வந்து இதில் ஒரு ரோல் பண்ணுவாங்க. என்னென்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு இந்த ஸ்டெப்ஸ் ஆர் இந்த மாதிரியான அட்வைசஸ், இந்த மாதிரியான டைரக்ஷன்ஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைசரியாக இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இந்த டிசீஸை வந்து ஒயிட் ஸ்ப்ரெட்னு சொல்லி எபிடமிக்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து லிக்யூட் ஆக்சிஜன் வெர்சஸ் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ். ஸோ இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். லிக்யூட் ஆக்சிஜன்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போது இந்த சிலிண்டர்ஸ் மூலயமா ஃபில் பண்ணி இப்போ ஹாஸ்பிட்டல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்திங்களா, அதுதான் வந்து லிக்யூட் ஆக்சிஜன். இது வந்து பார்த்திங்கன்னா 100% பியூரான ஆக்சிஜன். இது வந்து ஒன்லி கிரிட்டிக்கலாக இருக்கிற கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு வந்து மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷின் மாதிரி இருக்கும். ஸோ இதோட ரேட் வந்து ஒரு 50,000 to 90,000 வரைக்கும் சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீட்லேயே நம்ம நார்மல் ஏரை வந்து ஃபில்டர் பண்ணி அதில் நைட்ரஜனை தூக்கிட்டு ஒன்லி ஆக்சிஜன் மட்டும் பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஜியோலைட்டுங்கிற மினரல் யூஸ் பண்ணி இந்த ஃபில்டரிங் ப்ராசஸ் வந்து நடக்குது. இது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 94% தான் பியூரு. பட் இது யாருக்கு அட்வைசபிள்னா, மைல்டான கோவிட் பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, வீட்லேயே ஐசோலேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் இது அட்வைசபிள் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் ரெவல்யூஷன். அதாவது ஹனி ப்ரொடக்ஷன் பற்றி சொல்கிறது தான் வந்து ஸ்வீட் ரெவல்யூஷன். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2016 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்டர் த மினிஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர். ஓகேங்களா. இப்போது ரீசெண்டாக May 20 வந்து வேர்ல்டு பீ டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை முன்னிட்டு நியூ டெல்லியில் இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஹனி டெஸ்டிங் லேபார்ட்ரின்னு சொல்லி இப்போது லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்டர் த மிஷன் வந்து நேஷ்னல் பீ கீப்பிங் அண்ட் ஹனி மிஷன். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த ஆத்ம நிர்பர் பேக்கேஜில் வரக்கூடிய ஸ்கீம். ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க வந்து நேஷ்னல் பீ போர்டு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு எக்கனாமிக் நியூஸ். ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கிராண்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டேட்டஸ், உள்கட்டமைப்பு அந்தஸ்து வந்து ஃபார் கன்வென்ஷனல் சென்டர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. கன்வென்ஷனல் சென்டர்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, ஒரு பெரிய பில்டிங் இல்லைன்னா ஒரு பெரிய ஆடிட்டோரியம் மாதிரின்னு ஃபீல் பண்ணிக்கோங்களேன். ஸோ அது என்னென்னா ஒரு பெரிய பில்டிங், அங்கே வந்து ஒரு எக்ஸிபிஷன், ஒரு வேர்ல்டு லெவலில் ஒரு எக்ஸிபிஷன் நடத்துறதுக்கோ, ஒரு மீட்டிங்ஸ், இன்டர்நேஷ்னல் லெவல் மீட்டிங்ஸ் நடத்துறதுக்கோ, ஸோ இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு பண்ணுறது தான் வந்து இந்த கன்வென்ஷனல் சென்டர்ஸுங்கிறாங்க. ஸோ இதுக்கு ஏன் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிற ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்கன்னா, இந்த ஸ்டேட்டஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரியான ஒரு பில்டிங்கை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் பேங்க்கில் வந்து ஆப்வியஸாக ஃபினான்ஷியல் சப்போர்ட் தேவைப்படும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பேங்க்லேருந்து உங்களுக்கு ஃபினான்ஸ் சப்போர்ட் கிடைக்கும், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிற ஸ்டேட்டஸ் இருந்ததுன்னா. ஸோ அதுதான் வந்து இப்போது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிஸ் வந்து இந்த கன்வென்ஷனல் சென்டர்ஸ் வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் இதே மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டேட்டஸ் வந்து அஃபோர்டபுள் ரெண்டல் ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம். அதாவது என்னென்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன். இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஹவுசிங் ஃபார் ஆல் அப்படிங்கிற ஸ்கீம் தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் படி அஃபோர்டபுள் ரெண்டல் ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது ஒரு
சிறு வீடாட்டம் வந்து வாடகைக்கு கொடுக்கக்கூடிய வீடாட்டம் பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒர்க்கர்ஸ் வந்து அன்ஆர்கனைஸ் செக்டார்ஸ் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அவங்க வந்து ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு மைக்ரேட் ஆகி போயிட்டு வேலை செய்வாங்க. ஸோ அவங்க அந்த பர்ட்டிகுலர் சைட்லேயோ லொக்கேஷன்லேயோ இருந்து தங்கி அவங்களோட ஒர்க்கை முடிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு அஃபோர்டபுளான ரெண்டல் ஹவுசிங் ஹோம் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறது தான் வந்து இந்த ஸ்கீமில் பிளான். ஸோ இதை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இங்கே வந்து இந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இதில் இந்த நியூஸில் நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீம் பிரதான் மந்திரி ஸ்வாஸ்திய சுரக்ஷா யோஜனா. ஆக்சுவலாக இது எல்லாமே ஹிந்தி வேர்டுங்க. ஸ்வாஸ்திய அப்படின்னா ஹெல்த்துன்னு அர்த்தம், ஓகேங்களா? ஹெல்த்து. சுரக்ஷானா செக்யூரிட்டின்னு அர்த்தம், அதாவது ஹெல்த்தை வந்து பாதுகாக்கிற ஸ்கீம், ஓகேங்களா? ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2003 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது கம்ஸ் அண்டர் ஆல்வேஸ் ஹெல்த் அண்டு ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி கீழே தான் வரும். ஸோ இவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, டெர்சரி ஹெல்த் கேர் சர்வீஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதும், ப்ளஸ் வந்து மெடிக்கல் எஜுகேஷன், அதாவது மெடிக்கல் காலேஜஸில் வந்து குவாலிட்டியான ஃபெசிலிட்டிஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறதும், லைக் அதே மாதிரி எய்ம்ஸ் மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து ஒவ்வொரு ஏரியாவிலும் பில்டப் பண்ணுறது தான் வந்து இந்த ஸ்கீமோட எய்ம். டெர்சரி ஹெல்த் செக்டார்ஸ் அப்படின்னா ஹெல்த் சர்வீஸ்னால் அப்படின்னு என்னென்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 3 செக்டார்ஸ் இருக்கும்: ப்ரைமரி, செகண்டரி அண்டு டெர்சரி. ப்ரைமரி ஹெல்த் செக்டர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இப்போ ரூரல் ஏரியாஸு அண்ட் வில்லேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அங்கே வந்து நீங்கள் இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் தடுப்பூசி போடுறது, அந்த குட்டி குட்டியான சர்வீசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஹெல்த் சர்வீஸில் ஒவ்வொரு ரிமோட் ஏரியாஸ்க்கும் கொண்டு போகிறது தான் இதனுடைய எய்ம். செகண்டரி சர்வீஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் லெவலில் ஒரு டாக்டர்ஸ் ப்ளஸ் ஒரு கம்பவுண்டர்ஸ் அவங்க ஒரு ஹெல்த் சர்வீஸ் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து செகண்டரி சர்வீஸ். டெர்சரி சர்வீஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், அதாவது அங்கே வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் டாக்டர்ஸும் இருப்பாங்க. அவங்க வந்து சர்வீஸ் கொடுப்பாங்க. ப்ளஸ் அது இல்லாமல் ரிசர்ச், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேன்சர் ரிலவெண்ட்டாக வந்து ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா ஸோ ரிசர்ச் பிளேஸும் அங்கே இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எய்ம்ஸ். ஸோ அந்த மாதிரியான ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இருக்கிறதா வந்து டெர்சரி ஹெல்த் கேர் சர்வீஸ், ஓகேங்களா? ஸோ இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடில் மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா எய்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பட் இன்னும் அதனோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகலை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான நிதி, அதாவது பிரதான் மந்திரி ஸ்வாஸ்திய சுரக்ஷா நிதி, இதுக்கான ஃபண்டு வந்து எப்படி அலோகேட் பண்ணுறாங்கன்னா, செஸ் போடுறாங்க. ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் 4%. செஸ்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ். ஸோ இந்த டேக்ஸ் கிடைக்கிறது மூலயமா இந்த ஸ்கீமுக்கு வந்து ஃபண்டு வந்து அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபியில் மார்ஸ் பற்றின ஒரு ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ மார்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சன்னுலேருந்து பார்த்திங்கன்னா 4வது பிளானட், ஓகேங்களா? எர்த்துக்கு அடுத்தது உள்ள பிளானட். இது வந்து செகண்ட் ஸ்மாலஸ்ட் பிளானட்னு சொல்கிறோம். இதனுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எர்த்தை விட பாதி சைஸில் தான் இருக்குது, ஓகேங்களா? இதனுடைய ரொட்டேஷன், மார்ஸோட ரொட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா 24.6 ஹவர்ஸ் வந்து ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் சிமிலர் டு எர்த்தோட ரொட்டேஷனுக்கு ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்குது. ஸோ இதனுடைய ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்னா வந்து பார்த்திங்கன்னா சன்னை சுற்றி ஆர்பிட்டில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டில்டட், இந்த மாதிரி ஓரளவுக்கு 25 டிகிரிக்கு டில்டட் ஆகி தான் வந்து அதனுடைய ரொட்டேஷன் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த ரொட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எர்த்தோட ரொட்டேஷனுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெட் பிளானட்னு சொல்லுவாங்க. இது இம்பார்ட்டண்ட். ரெட் பிளானட் ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, டியூ டு ஆக்சிடேஷன், அதே மாதிரி அங்கே அதனுடைய ராக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அயன் ரெஸ்டிங் இருக்கிறதுனால, அதே மாதிரி டஸ்டஸும் இருக்கிறதுனால அது பார்க்க வந்து உங்களுக்கு ரெட் கலரில் தெரியும். ஸோ இதுதான் வந்து அதனால தான் வந்து ரெட் பிளானட்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து சோலார் சிஸ்டம்லேயே ஒரு லார்ஜஸ்ட் வல்கனோ இங்கே இருக்குது. நேம் வந்து ஒலிம்பிஸ் மான்ஸ். அதே மாதிரி இங்கே வந்து 2 மூன்ஸ் வந்து இருக்குது, போபோஸ் அண்டு டெய்மோஸ், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸில் பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பயாலஜிக்கல்
பயாலஜிக்கல் ஈங்கிறத ஒரு கம்பெனி, இது வந்து ஃபார்மா கம்பெனி எங்கன்னா தெலுங்கானாவில் இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜான்சன் அண்ட் ஜான்சன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏ கம்பெனி, ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனி கூட கான்ட்ராக்ட் பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு 600 பில்லியன் டோசஸ் கோவிட்-19 வேக்சினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதா வந்து கான்ட்ராக்ட்டு போட்டிருக்காங்க. பட் இன்னும் இம்ப்ளிமெண்ட்டில் ஆகலை. ஸோ இது சப்போஸ் வந்ததுன்னா இதுக்கான வேக்சின் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஜான்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து ஒரு எடிட்டோரியல் நியூஸ் பார்ப்போம். எடிட்டோரியல் அனாலிசிஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக மகாராஷ்டிராவில் மராத்தாங்கிற ஒரு பேக்வேர்டு கம்யூனிட்டி, ஓகேங்களா. அவங்க வந்து 16% ரிசர்வேஷன் வந்து மகாராஷ்டிரா அசம்பிளி வந்து பில் பாஸ் பண்ணி ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு 16% ரிசர்வேஷன் ஒதுக்கியிருப்பாங்க. பட் இது வந்து ஹைகோர்ட்டுக்கு போகும். ஹைகோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 16% கொடுக்க முடியாது, 12% வந்து எஜுகேஷனுக்கும் 13% வந்து ஜாப்ஸ்க்கும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதை எதிர்த்துமே வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கேஸ் போகுது. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ப்ரொவிஷன்ஸ் 16% ப்ரொவிஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா டோட்டல் ரிசர்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா 64 அண்ட் 65% வந்து போகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்திரா சாணி ஜட்ஜ்மெண்ட் 1992 படி அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 15% தான் வந்து டோட்டல் ரிசர்வேஷன் வந்து இருக்கணும், அதை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் இங்கே 64 இல்லைனா 65% எஜுகேஷன் அண்ட் ஜாப்ஸில் வர்றதுனால ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து இதை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் இன் அடிஷன் இது வந்து ஆர்டிகல் 14 அண்ட் 21 படி ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து வயலேட் பண்ணுது. ஸோ அதனால் வந்து இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கேன்சல் பண்ணிவிடுவாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டிகல் 14, 21 அண்டு இந்திரா சாணி ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் வந்து பாலிட்டியில் இன்னும் நல்லா டீட்டெயிலாக படிப்பீங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இதுலேயே அடிஷ்னலாக இப்போது வந்து சோசியல் அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டு கிளாஸ், அதாவது சிபிசின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லிஸ்ட் அண்டு ஸ்டேட் லிஸ்ட், அதாவது சென்ட்ரல் லிஸ்ட்னால் என்னென்ன பேக்வேர்டு கம்யூனிட்டி கிளாஸஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து சென்ட்ரல்லையும் ஒரு லிஸ்ட் இருக்கும், அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு லிஸ்ட் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா 102 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2018. ஸோ இந்த ஆக்ட் படி 2 ஆர்டிகல் வந்து கான்ஸ்டியூஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, 338B அண்டு 342A. ஸோ 338B என்ன கொடுக்குதுன்னா நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வேர்டு கிளாஸஸ்க்கு வந்து கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்குது, ஓகேங்களா. 342A வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இது வந்து பிரசிடெண்ட்டுக்கான ஒரு அதிகாரம். அதாவது இந்த சென்ட்ரல் லிஸ்ட்டில் சொன்னேன் இல்லையா, சென்ட்ரல் கம்யூனிட்டி லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேம் ஆட் பண்ணுறதோ டெலிட் பண்ணுறதோ வந்து பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட்டுக்கு தான் அதிகாரம் இருக்குது. இதை வந்து ஆல்ட்ரு பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி பை பார்லிமெண்ட். ஸோ இங்கே வந்து ஸ்டேட்டுக்கு வந்து எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிற கான்ஃப்ளிக்டாக சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 25 பேக்வேர்டு கிளாஸஸ் கம்யூனிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குது, ஆனால் சென்ட்ரல் லிஸ்ட்டில் இல்லை. ஸோ இந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தை வந்து திருத்தணும், சட்டத்தை திருத்தி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் வந்து ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஆர்டிக்கிளில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கோயிங் ஃபார்வர்டு வந்து இதுக்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்னா கவர்மெண்ட்டும் யூனியன் கவர்மெண்ட்டும் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகே, நாங்கள் ஸ்டேட்டுக்கான ஒரு அந்தஸ்து வந்து கொடுக்குறோம், ஸோ அதுக்கான வந்து அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தம் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் நாங்கள் அதுக்கான ஈக்குவல் ரைட்ஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபெடரலிசம் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கிளில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, சொல்யூஷன் கொடுத்து முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த நியூஸை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சப்ஜெக்ட்ஸ் கூட ஜஸ்ட் லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. ஏன்னா பாலிட்டி பேஸ் பண்ணி யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு அடுத்த நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ரிசர்வேஷன் பற்றி சொல்லுவோம். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு யூனிட் 9ல் யூஸ் ஆகும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது இந்த நியூஸ் வந்து எதுக்காக ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டில் அந்த மராத்தா கம்யூனிட்டி 15% மேலே போகக்கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டாங்க. பட் இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் வந்து 69% ரிசர்வேஷன் வந்து இருக்குது, ஓகேங்களா. இது மட்டும் எப்படி பாசிபிள் அப்படின்னா
ஸோ அதை பற்றின ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1970 பிஃபோர் 1970 வரைக்கும் பார்த்திங்கன்னா 41% வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருந்தது. இப்போது ஃபஸ்ட்டு பேக்வேர்டு கமிஷன் சட்டநாதன் கமிஷன் அண்டர் கருணாநிதி பீரியட்ல வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து 49% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. பிசிக்கு 31, எஸ்சி எஸ்டிக்கு 18. அகைன் இன் 1980 எம்ஜிஆர் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 68% வரைக்கும் கொண்டு போகிறாங்க. பிசிக்கு 50% அண்ட் எஸ்சி எஸ்டிக்கு 18%. ஸோ பேஸ்ட் ஆன் த செகண்ட் பேக்வேர்டு கமிஷன் அதுக்கு ஹெட் வந்து பார்த்திங்கன்னா அம்பாசங்கர். தென் 1989 கருணாநிதி கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பிசி கேட்டகரியை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. மோஸ்ட் பேக்வேர்டு கேட்டகரின்னு சொல்லி ஒன்று புதுசாக கொண்டு வராங்க. ஸோ அதுக்கு 20%, ரிமைனிங் 30% வந்து பேக்வேர்டு கிளாஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 1919 எஸ்சி எஸ்டி கேட்டகரியை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ரெண்டாக பிரிச்சுட்டு 1% வந்து எஸ்டிக்கும் ரிமைனிங் வந்து எஸ்சிக்கும் கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ டோட்டல் ரிசர்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா 69 இருக்குது. இன் 1919 இதை கொண்டு வந்திருக்காங்க. இப்போது 1992 என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்திரா சாணி கேஸ் வருது. ஓகேங்களா. இதில் வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி 15% வந்து தான் கொடுக்கணும், 15% மேலே வந்து டோட்டல் ரிசர்வேஷன் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கேஸ் பேஸ் பண்ணி எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் 1993 என்ன பண்ணுறாங்க, ஜெயலலிதா கவர்மெண்ட்டு ஒரு பில் வந்து பாஸ் பண்ணுறாங்க. பார்லிமெண்ட்டில் பில் பாஸ் பண்ணி அந்த பில் வந்து பார்த்திங்கன்னா 76th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1994 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பிரசிடென்ட்டிட்ட வந்து அசென்ட் வாங்கிடுறாங்க. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் படி பார்த்திங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா 9th ஷெடியூல் கான்ஸ்டியூஷனில் இருக்க 9th ஷெடியூலில் இந்த ரிசர்வேஷன் பாலிசி பில்லை வந்து கொண்டு போய் 9th ஷெடியூலில் வச்சிடறாங்க. ஏன் 9th ஷெடியூலில் வைக்கிறாங்க அப்படின்னா 9th ஷெடியூலில் கொடுத்துட்டா எந்த கோர்ட்டுக்கும் வந்து இதை வந்து சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிற ரீசன்னால் 9th ஷெடியூலில் வச்சுருப்பாங்க. இதுக்கான ப்ரொவிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 31B. ஓகேங்களா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஜஸ்ட் நீங்கள் பாலிட்டி படிக்கும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிக்கும்போது ஜஸ்ட் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தமிழ்நாடு இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் இது தாங்க. ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா 31%, பேக்வேர்டு கிளாஸ் வந்து 30%. அதில் ஓபிசி அண்ட் ஓபிசி முஸ்லீம்ஸ்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இப்போது மோஸ்ட் பேக்வேர்டு 20, எஸ்சிக்கு 18 அண்ட் எஸ்டிக்கு 1%. இப்போ ரீசெண்டாக வந்து எம்பிசியில் ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. 1 இயர்ஸ்க்கு வந்து 10.5 வந்து எடப்பாடி கவர்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. எடப்பாடி இபிஎஸ் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஆன்லைன் நியூஸாக வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மா தெரப்பிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு கோவிட்னால இன்ஃபெக்ட் ஆகி க்யூர் ஆனவங்களோட பிளட் எடுத்து இன்னொரு கோவிட் அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்து அவங்கள வந்து க்யூர் பண்ணுறது. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து இப்போது ஐசிஎம்ஆர் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க, வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்தியாவில் இருக்கிற ட்ரைபல் ஸ்கூல்ஸு மலைவாழ் மக்களோட ஸ்கூல்ஸ்க்கு வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ட்ரைபல் ஸ்கூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்லாவியா மாடல் ரெசிடென்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் ஆசிரம் ஸ்கூல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து எல்டர் லைன்ங்கிற ஒரு கான்செப்ட் யூபி கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு டோல் ஃப்ரீ ஹெல்ப் லைன் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் ஹெல்ப் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹிட் கோவிட் ஆப். ஹிட்னா ஹோம் ஐசோலேஷன் ட்ராக்கிங் ஆப். ஓகேங்களா. பீகார் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க டு ட்ராக் COVID-19 பேஷண்ட்ஸ். ஹோம் ஐசோலேஷனில் இருக்கிறவங்கள பற்றி ட்ராக் பண்ணுறதுக்காக இந்த ஆப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேரளா சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன் வந்து திரும்பவும் பதவியேற்றிருக்காங்க வித் 21 மெம்பர்ஸ் கேபினெட். இதுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சவங்க வந்து பார்த்திங்கன்னா கவர்னர் ஆரிஃப் முகமது கான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கோவிசெல்ஃபுங்கிறதும் பார்த்திங்கன்னா ஹோம் டெஸ்டிங் கிட்டு தான். COVID-19 ஹோம் டெஸ்டிங் கிட்டு. இதை மேனுஃபேக்சர் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா மைலேப் சொல்யூஷன்ஸ். ஸோ இவங்களுக்கு இப்போது ஐசிஎம்ஆர் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஐஎன்எஸ் ராஜ்புத். இது வந்து 41 இயர்ஸாக வந்து நேவியில் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கு. இந்த கப்பலை வந்து இப்போது டீகமிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அண்டார்டிகாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பனிப்பாறை வந்து உடஞ்சிருக்கு. அதுக்கு பேர் வந்து A76ன்னு வச்சுருக்காங்க. ஸோ இது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிளேசியர்லேருந்து பனிப்பாறை உடஞ்சி ஒரு 4320 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு சைஸ் உள்ள பனிப்பாறை உடஞ்சி இப்போது வெடல் சீங்கிறதுல வந்து மிதந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து இப்போது
என்விரான்மெண்டலாக வந்து பெரிய இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேர்ல்டு பீ டே வந்து பார்த்திங்கன்னா May 20 செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான தீம் வந்து பில்ட் பேக் பெட்டர் ஃபார் பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு வேர்ல்டு மெட்ரோலஜி டே May 20, தீம் வந்து மெஷர்மெண்ட்ஸ் ஃபார் குளோபல் ட்ரேட். ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ வில் see you on next video. Thank you.